அனைவருக்கும் விதை பகிர்வாக எல்லா கட்டிங்ஸும் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மல்லிகைப்பூ செடி எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஆசைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான மல்லிகைப்பூ, வாசனையும் ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்னா எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் இருக்குது, ஃபுல்லாகவே மொட்டுக்கள் இருக்குது. ஆனால் அப்பமும் நான் விட போகிறது இல்லைங்க. யார் அந்த லக்கி பர்சன் தெரியல. கண்டிப்பாக ஒரு 2-3 கிளையில் மட்டும் மொட்டுக்கள் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள கட் பண்ணி அப்படியே கொடுத்துட போகிறேன் நான். அந்த லக்கி பர்சன் யார் மட்டும்தான் தெரியல. பூக்கள் பூத்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ அனுப்புங்க. ஆக்சுவலாக நான் போடலங்க இன்றைக்கி, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி போகிறாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்போம். நம்மளால் போக முடியலனா கூட அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் இப்போ இந்த செடிகள் எல்லாமே காலையில் 6 மணிக்கே மாடிக்கு வந்துட்டேன். மழை தூறல் கொஞ்சம் நின்ன உடனேயே கட்டிங்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். அவங்க எப்போ வேணால் கிளம்புவாங்க. மதியானம் 2 மணின்னு சொன்னாங்க, எத்தனை மணிக்குன்னு தெரியல. சரி, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கட்டிங்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வந்துட்டேன். அப்படியே உடச்சிடுறாங்க. இன்னொரு கிளை இருக்குது, அதையும் உடச்சிடலாம். அப்படியே மொட்டுக்கள் இல்லாமல் பரவாயில்லைங்க. ஒரு 6-7 வந்தாச்சு. இதுலேயே ஒன்று 2 எடுக்கலாம். எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க, இத்தனைக்கு கட்டிங்ஸ் கிடச்சதில்ல. நான் எதிர்பார்க்கல. அடியிலலாம் இருக்காங்க நிறைய கட்டிங்ஸ், எல்லாருக்குமே கொடுப்போம்.